பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வலுத்து 2ஆம் இடத்தில் அமரும் ஒரு மாதிரியான சாதகமான காலகட்டம் தான். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் வலுத்து பலமான நிலையில் அமர்றாரோ, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் தான். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பெண்கள், அழகு, நளினம் சார்ந்த அமைப்புகளில், வெள்ளை நிறம் சார்ந்த அமைப்புகளில், லக்ஸரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லேருந்து ஒரு மாதிரியான லாபம் வரும். லக்ஸரியான அமைப்பை வாங்கிக்க முடியும். இது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். எப்பொழுதுமே லக்ஸரியான விஷயத்தை வாங்கணும் அப்படின்னா முதல்ல பணம் வரணும்ல. அந்த பண வரத்து இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். மிக முக்கிய பலனாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாப கிரகத்தின் அமைப்பு இங்கே உங்களுக்கு ஒரு லாபம். ராகு எப்பெல்லாம் 11ஆம் இடத்துல இருக்காரோ உங்களுக்கு லாபம், வழக்கில் வெற்றி மாதிரியான உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுப்பாருல்ல, அந்த மாதிரியான அமைப்பு இங்கே வலுத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு. பணம் கைக்கு வருங்க. கொடுத்தபடி வாக்குகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சொல்லப்போனால் மிகப்பெரிய சோதனை எதுவும் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இல்லை. ப்ரீவியஸில் தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டீங்க. கடந்த நவம்பர் மாதத்திலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்த ராகு இங்கே சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலையை ஒரு 5-6 மாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பெரிய அளவில் சொல்லணும் அப்படின்னா அந்த ராசியின் 2, 3, 4, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திர பணபர ஸ்தானங்கள் எல்லாம் வலுத்து சுபர் ராசியோட அமைப்போடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய 1, 5, 9 பாவகங்கள் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான பலமான மாதம். நினைச்சதை நடத்திக்க முடியும். மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும். கௌரவம், அந்தஸ்து மாதிரியான விஷயங்களை நிலைத்து ஈடுபட முடியும். வாக்கு கொடுத்து வாக்க காப்பாற்றிக்க முடியும். இது மாதிரியான சாதகமான நிலை நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் சகல அந்த 12 ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சகோதர மேன்மை. எப்போதெல்லாம் செவ்வாய் சுபத்தன்மை அடைகிறாரோ அங்கெல்லாம் சகோதரன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, சகோதரரால் உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது நிச்சயமாக இந்த மாதத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். காதலில் இழந்து சங்கடத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் புதிய அறிமுகம், அதுவே அப்படியே கொஞ்சம் திருமணமாக மாறுறது, திருமணமான குழந்தையாக இருக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளும் வியாபாரம் சார்ந்த அமைப்புகளில் நிறைவான லாபம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 2024 நிச்சயமாக இருக்கும். வாகனம் வாங்க போகிறேன், தங்கம் வாங்க போகிறேன், வீடு சார்ந்த அமைப்புகள் வாங்கலாமா இல்லையான்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப மிகப்பெரிய சாதக நிலை நிச்சயமாக இருக்கும். ஏன் ராசி வலுத்திற்கு ராசிநாதன் பலமான அமைப்புகளில் இருக்காரு. லாபம் வரப்போது, பணம் வரப்போது, ஒரு தொலைதூர பயணம் இருக்கும். பயணத்தால் லாபம், பயணத்தால் ஒரு மாதிரியான புதிய அறிமுகங்கள் மாதிரியான சாதகமான நிலை நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை 2024 நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்திலேயே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதிய காதல் நிச்சயமாக வருங்க. காதல் விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த காதல் திருமணம் மாதிரியான அமைப்புகளுக்கு போகும். கணவன் மனைவி அமைப்புகள் இங்கே கொஞ்சம் சுமூகமான அமைப்பு இருக்கும். ஒருவர் கொஞ்சம் அதிகமான காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நல்ல செலவுகள் இருக்கும். பேச்சு, புத்திசாலித்தனத்தை மூலதனமாக கொண்டவர்களுக்கு ஷேர் மார்க்கெட் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உன்னதமான மாதம் தாங்க. நினைச்சதை நினைச்ச மாதிரி பண்ண முடியும். முதல்ல வாக்கு பலிதம் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். காதலில் வெற்றி, பெற்றோர் சம்மந்தம் கிடைக்கும், கல்யாணம், குழந்தை அடுத்த அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு, வீட்டில் பிள்ளைகளுக்காக நல்ல செலவு செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 2024 நிச்சயமாக இருக்கும்.